ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். பட் அது உதட்டளவில் இருக்கா, நம்ம டீப்பாக மைண்டில் இருக்கோமா வச்சுருக்கோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஐ ஃபேமிலி டைனமிக் கோச். ஒரு நாள் சிவனும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுங்க. அப்போ இந்த கங்காவில் குளிச்சா எல்லாருக்கும் பாவம் போயிடும்னு சொல்கிறாங்களே, மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்வதி தேவி சிவனுக்கு எழுப்புறாரு. உனக்கு இந்த இருக்க சந்தேகத்தை லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி சிவனும் பார்வதியும் மாறு வேடத்தில் ஒரு வயோதிகர்கள் மாதிரி வயசான ஒரு கப்புள்ஸ் மாதிரி கீழே வராங்க, கங்கைக்கு வர்றாங்க. அந்த காசிக்கு காசியில் ஓடுற அந்த கங்கை நதி முன்னாடி நிற்கிறாங்க. இறங்கி குளிக்கிற மாதிரி லைட்டாக அப்படி ஒரு பாவனை செய்துட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, சிவன் தண்ணியில் போகிற மாதிரி ஒரு பவலா பண்ணுறாரு. தண்ணிக்குள்ளே அந்த ஆத்தோட அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சீன் அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. பார்வதி தேவி கத்துறா, ஐயோ ப்ளீஸ் யாராவது வாங்க காப்பாற்றுங்க, என் கணவர் அடிச்சுட்டு போகிறாங்க, ஆற்றுல யாராவது காப்பாற்றுங்கன்னு பார்வதி தேவி அந்த இடத்துல ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க. கத்தும்போது எல்லாரும் காப்பாற்ற நிறைய பேர் ஓடி வருவாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு கண்டிஷன் இருக்குது, யார் பாவமே செய்யாமல் இருக்காங்களோ அவங்க தான் பிடிச்சி காப்பாற்ற முடியும், அப்படி ஒரு வரம் அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே வந்தவங்க எல்லாரும் பேக் அடிச்சுறாங்க. யாருமே முன் வரல, யாருமே உள்ளே போய் அவரை காப்பாற்ற அந்த தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை. ஸோ ரொம்ப தூரத்தில் இதை தெரிஞ்சு கேட்டுட்டு இருந்த ஒரு திருடன், அவன் பக்கா திருடன் ஊருக்கே தெரியும், வேகமாக ஓடி தண்ணிக்குள்ளே குதிச்சு அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்போது எல்லாரும் கேட்டாங்களாமா, இவன் சரியான திருடன், இவன் போய் பாவமா எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், எத்தனை பேர் நகைகளை தேடியிருக்கான், எத்தனை பேர் பொருளை தேடியிருக்கான், இவன் பாவம் பண்ணாதவனே இல்லை, இவனுக்கு நிறைய பாவம் சேர்த்து வேணாச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பட் அவங்க அந்த திருடன் தண்ணியிலேருந்து வெளியே சொல்கிறான், ஆமாம் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், பட் இந்த கங்காவில் குளிச்சா பாவம்லாம் போயிடும்ல, நான் புண்ணியன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நான் போய் அவர் காப்பாற்றுறது என்னால் முடியும்ல அப்படின்னு சொன்னாராம்மா. அங்கே இருந்த அத்தனை மக்களும், நிறைய மக்கள் அங்கே ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் இருந்தது எல்லாமே கங்காவில் குளிச்சா நம்ம பாவம் போயிடும், புண்ணியம் ஆயிடுவோம் அப்படின்னு முதட்டளவில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திருடனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன் தான் அதை மனசளவில் ஆழமாக உண்மைன்னு நம்பினான். இதுதாங்க வித்தியாசம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்புறது உதட்டளவுலையா மனதளவுலையா அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஸ்டோரி சொல்லுது. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாமே உங்கள் உதட்டளவில் இருக்கா மனசளவில் இருக்கா? திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.